இருக்கு. சீக்கிரம் சமையல் வேலையெல்லாம் முடிக்கணும். அம்மா. விக்ரம் வா மக்களே. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சமையல் வேலை நடக்குதோ? ஆமா மக்களே, நேரம் ஆயிட்டு பத்தியா மத்தியானம் உள்ள சாப்பாடு சாப்பிடணும். காலையில எல்லாரும் எந்திக்கிறதுக்கு லேட் ஆயாச்சு. அதனால காலையில பிரெட் பட்டர் ஆம்லேட்னு வச்சு முடிச்சாச்சு. மத்தியானம் சாப்பாடாவது கொஞ்சம் நல்லா பண்ணணும்ல, அதான் நேரம் ஆயிட்டே இருக்கு. டக்கு டக்குன்னு ஒரு சாம்பார் ஒரு பொரியலே வச்சிடலாம், அப்பளமும் பொரிச்சிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். சாதம் வெந்துட்டு இருக்கு. உனக்கு வயிறு பசி வந்துட்டா மக்களே? உனக்கு டீயா காஃபி ஏதாவது போட்டு தரட்டா? வேண்டாம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க சாப்பாடு பண்ணுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி மக்களே, அப்போ ஒரு 10 நிமிஷம் இரு, சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன் சரியா? சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன், பொரியல் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் அப்பளம் மட்டும் பொரிக்கணும். அம்மா, எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காதம்மா. அப்படியே கூப்பிட்டுருக்கலாம்ல, காய்கறி நறுக்கிறது அதெல்லாம் அவ பண்ணி கொடுத்துருப்பா. நீ கேட்டிருக்க வேண்டியதானே? வேண்டாம் மக்களே, எதுக்கு போட்டு? அவளும் டயர்டெல்லாம் இருப்பா. காய்கறி நறுக்கிறதுல என்னமா இருக்கு? எல்லாரும் வீட்டில் டயர்டாக தான் இருக்கும். நான் எனக்கும் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. ஆஃபீஸ் வரைக்கும் போகணும். இவ்வளோ நாள் லீவ் போட்டாச்சு. இன்னும் ஆஃபீஸ் கிட்ட போகாம இருந்தேன்னா சரி வராது. நானும் இப்போ கிளம்ப தான் போறேன். சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குன்னு டயர்டா இருக்குன்னு அப்படியே இருந்தால் எப்படிமா சரி வரும்? சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதானே? சரி, இன்னொரு வாரம் போட்டு மக்களே. அவன் இந்த வீட்டுக்கு புதுசுல இப்பவுமே அவளை கூப்பிட்டு வேலை பண்ண அது இதுன்னு சொன்னா சரி வராது. அம்மா, மொத்த சமையல் வேலையுமா நான் பண்ண சொன்னேன். காய்கறி நறுக்கிறது, உங்களுக்கு கூட மாட்ட நின்று சின்ன சின்ன வேலையா பண்றது, அதெல்லாம் பண்ணலாம்ல? வேண்டாம் மக்களே, வீட்டில் எந்த வேலையும் பண்ணாம வளர்ந்த பிள்ளை இங்கே வந்து திடீர்னு வேலை பண்ண சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது சொன்னாலும் புரியவே புரியாது. சின்ன சின்ன வேலை பண்ணதுல எந்த தப்பு இல்லை. நீங்க பண்ணுங்க, நான் அவளை போய் கூப்பிட்டு வரேன். விக்ரம், அவ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும். நான் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இனி சாயந்தரமெல்லாம் டீ போடுறது அது ஏதாச்சும் அவகிட்ட சொல்லலாம். இனி இங்கே ஒரு வேலையும் கிடையாது மக்களே. உனக்கு பிளாக் டீ காஃபி ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, அதே நாம வச்சு தந்துருக்கேன். கூட ஒரு 2-3 நாளைக்கு அட்லீஸ்ட் சமையல் கறியாவது கூப்பிடலாம். அதுக்கும் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இருங்க, நான் அப்படியே வர சொல்லேன். விக்ரம் நில்லுடா. இவன் ஒருத்தன் அவங்க அம்மா வேற சொல்லிட்டு பண்ணா. அவளுக்கு ஒரு வேலையும் பண்ணி பழக்கம் இல்லை. இப்போ கூப்பிட்டு இங்கே வேலை பண்ண சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஒரு வாரம் போட்டுன்னு சொன்னால் பொறுக்க மாட்டேங்கானே. நானும் லூஸு. வேலைக்காரியை வச்சு ஒரு 2-3 நாளைக்கு வர சொல்லியிருக்கலாம். சரி, இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறதுக்காச்சும் அவளை கூப்பிட்டு வர சொல்லலாம். நானும் அடுப்பங்கரையிலே கிடக்குது பார்த்தால அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அம்மா மட்டும் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காளே அப்படின்னு. அவன் சொல்லதுலேயும் தப்பு இல்லை. ஒரு காய்கறி நடக்காது அது இதுன்னு ஏதாச்சும் வந்து அத்தை நான் பண்ணட்டுமானாச்சும் கேட்டிருக்கலாம். இந்த பிள்ளையும் ஒன்றும் கேட்கவும் இல்லை. நானும் அவளை கூப்பிடல. அவங்க அம்மாவும் சொல்லிட்டு தான் போனாவ, சின்ன சின்ன வேலையெல்லாம் அவளை பண்ண சொல்லு அப்படின்ட்டு. நமக்கு தான் திடீர்னு கூப்பிட்டு இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ண சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு விளக்காதி அத்துவான்னு பார்த்தா அதுவும் பண்ணலை. சரி, ஒரு வாரம் போட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த விக்ரம் வேற எதையாவது போய் கேட்டு மாதிரி சண்டை வந்துருமா என்னமோ பயமாக இருக்குது. ஏடி, எதுக்கு டீ காலையில் பஸ் ஸ்டாப்பில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்? நான் தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னோம்ல. ஆமாம், வெயில் கொளுத்துக்கு நான் எவ்வளோ நேரம் தான் பஸ் ஸ்டாப்லேயே உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஃபோன் பண்ணால் நீ ஃபோனும் எடுக்க மாட்டேன். வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஃபோன் பண்ணேன். அதுக்கு அடுத்தது நீ ஃபோனே எடுக்கவே இல்லை. அதுக்குன்னு விட்டுட்டு வந்துடுவியா? சத்யா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சத்யா. பஸ்ஸு வேற காலையாக வந்துட்டே இருந்துச்சு. பயணிகளெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தவ பஸ் ஸ்டாப்பில். அப்புறம் எங்கள் அண்ணன் வேற வேலைக்கு வர டைம் ஆகிடுச்சா. நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ஏசுவாங்கன்னு சொல்லி தான் நான் அந்த பஸ்ஸில் ஏறி வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் ஒரு பஸ்ஸும் வரல தெரியுமா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். திருப்பி அப்புறம் வீட்டுக்கே போயிடலாமான்னு வரைக்கும் தோணுச்சு. ஏற்கனவே நிறைய லீவ் போட்டாச்சு. அதனால தான் இன்னும் லீவ் போட்டால் சரி வராதுன்னு பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நின்றுட்டு வரேன். சரி, செமஸ்டர் எப்போன்னு சொன்னாங்களா? இல்லை, இன்னுமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஐயோ, எப்போன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஊரில் கோயிலில் வர திருவிழா வருதுல்ல, அதுக்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கேன். முடிஞ்சிடும் நம்புவோம். அப்புறம் படிக்கவும் முடியாது. நமக்கு இங்கே வந்து இருந்தாலும் திருவிழா நினைப்பாவே இருக்கும். ஒரு வாட்டி உனக்கு ஞாபகம் இருக்காட்டி, திருவிழா டைமில் நமக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துச்சு. ஆமாம், மறக்கவே மாட்டேன். எக்ஸாம் ஹாலில் இருந்துட்டு திருவிழாக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கா இருக்கும் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? எங்கள் அம்மா இனிமேல் எடுத்து தருவாங்கன்னு எனக்கு தோணலை. நம்ம கல்யாண வீட்டுக்கு போனோம்ல, அவங்க எடுத்து தந்த ட்ரெஸ்ஸே இருக்கு, நீ அதுவே இந்த வருஷத்துக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்லேயும் அதே சீரு தான். எங்கள் அம்மா கிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துதாம்மா, 10 நாள் திருவிழாக்கு நீ ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுத்து தரலாம்ல அப்படின்னு கேட்டேன். அவன் என்னை அடிக்க தான் செய்யலை. பின்ன அங்கேருந்து உனக்கு ட்ரெஸ் எடுத்து தந்துருக்காவ, நகை எடுத்து தந்துருக்காவ. வாட்டி எழுந்துச்சு. நகையெல்லாம் ஒன்றும் அம்மா வாங்கிட்டு வரல, அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நல்லதா போச்சு. சத்யா, அப்புறம் வாங்கிட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் மத்துக்க. நான் காலையில் வரும்போது தினேஷை பார்த்தேன். ஓ, காலேஜ் வந்திருக்கானோ? ஏடி, உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அவன் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கானாமா, நீ எடுக்கவே இல்லையா? ஆமாம், நானும் ஃபோன் அடித்தேன், மெசேஜ் பண்ணேன், எதுக்குமே ரிப்ளை பண்ணலை. அதனால நான் இப்போ திருப்பி நான் அவங்க ஃபோன் பண்ணும்போது எடுக்கல. ஏன்டி, என்னாச்சு? ஏதாவது சண்டே அவங்க 2 பேருக்குள்ள? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருந்தா, சத்யா ஏன் வரல, எதுக்கு வரல, இன்னும் வருவாங்களா இல்லையா என்ன ஏதுட்டு ஒன்றை கேட்டானா நீ பதில் சொல்லு. எனக்கு யாரும் கால் பண்ணவும் இல்லை, மெசேஜ் பண்ணவும் இல்லை. கடைசியில் உங்கள் 2 பேருக்கு நடுவில் எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இன்டர்வல் டைமில் வெளியே போ, அங்கே தான் எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எனக்குலாம் யார்கிட்டையும் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்டி, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தீங்க. ஒன்றும் தேவையில்லை, இருக்க ஃப்ரெண்ட்ஸே போதும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ புரிஞ்சிக்கவே முடியல. பெரிய லவ்வர்ஸ் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். அடிச்சு மண்டையெல்லாம் பேத்துற பார்த்துக்க. லவ்வர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் தான் தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போட்டுட்டு ஃபோன் வச்சான். அப்புறம் நான் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. இப்போ அவன் ஃபோன் பண்ணும்போது மட்டும் நான் எடுக்கிறேம்மா. ஒன்றும் தேவையில்லை.
ஏதோ ஒண்ணு பேசி நீங்க சால்வ் பண்ணிக்கிடுங்க. என்ன இதுல பிடிச்சி இழுத்து விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். உன்கிட்ட என்ன பத்தி எது கேட்டாலும் நீ சத்திக்கிட்டே போய் கேளுன்னு சொல்லிட்டு விட்டுரு. அவன் கேட்கறதுக்கெல்லாம் நீ ஏன் பதில் சொல்லிட்டே இருக்க? ஆமா, அப்படி சொன்ன உடனே அவன் விட்டுருவான். அவன் விட்டாலும் சரி, அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கானே, அவன் விடவே மாட்டான். அது உன் பிரச்சனை டி, என் பிரச்சனை கிடையாது. நல்லா வருவீங்க 2 பேரும். சத்யா, மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? ஆமா, எங்க அம்மா காலையில இருக்கிறத வச்சு ஒப்பேத்தி தந்து விட்டாவ. ஆம்லேட்டு அப்புறம் ஏதோ பொரியல் அப்படியெல்லாம் தான் இருக்கு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை டி, ஒண்ணுமே செஞ்சு தந்துடல. 4-5 எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம், சரியா? ஏடி 2 பேரும் சேர்ந்து ஒரே டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட்டா எங்க டீ பத்தும்? சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும்ல. ஒண்ணு பண்ணுவோமா, கேண்டீன்ல போய் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டு வாங்குவோம். கொண்டு வந்த சாப்பாடை திருப்பி வீட்டுக்கு கொண்டு போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதையும் கொண்டு போகணும், கேண்டீன்ல வச்சு அதையும் சாப்பிடுவோம். கேண்டீன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். அதையும் வாங்கி வச்சு நீ கொண்டு வந்து சாப்பாடையும் சேர்த்து சாப்பிடலாம். சரி பார்ப்போம், லஞ்ச் பிரேக் ஆகட்டும். மீன் 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 மத்தி மீன், சால மீன், நெத்திலி மீன் எல்லாமே இருக்கு. டிக்கோ மீன் வேணுமா? எம்மா, இந்த வெயிலுக்கு நடக்கவா முடியும்? எவ்வளாச்சும் வெளியே வராளான்னு பாரு. அந்தேனி அடுத்த நாள் வரும்போது மீன் கொண்டு வரலையான்னு அத்தனை கேட்க வேண்டியது. இங்கே தொண்டை கீரை அலறி நான் போயிட்டு இருக்கேன். மீனே மீனே, மீன் கறிக்கு சத்த மாதிரி எல்லாம் கேக்கு. ஆனா ஆமா, மீன் கறிக்கு சத்தம் தான் கேக்கு. சந்தைக்கு வரைக்கும் போனமே நினைச்சிட்டு இருந்தேன். மீன் கறி வந்திருக்கா, டக்குனு போய் வாங்கிட்டு வந்துருவோம். சுவாபி, சுவாபி சுவாபி. என்னம்மா? சுவாபி, வெளியே மீனுக்கார பொம்பளை வந்திருக்கா போல இருக்கு. ஓடியே போய் அந்த மீனுக்காரி நிக்க சொல்லு. அம்மா மீனுக்குள்ள கூட பைசாவும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லு. மக்களே கொஞ்சம் போய் டக்குன்னு சொல்லு. மாடி போயிட்டானா அம்மா சந்தை வரைக்கும் போனேன் அந்த வெயிலோட. சரிம்மா, நிக்க சொல்லு, நீங்க சீக்கிரமா வாங்க. சரி வாடி. எவ்வளாச்சும் வெளியே வராளான்னு பாரு. அந்தேனி அடுத்த நாள் வரும்போது மீன் கொண்டு வரலையான்னு அத்தனை கேட்க வேண்டியது. இங்கே தொண்டை கீரை அலறி நான் போயிட்டு இருக்கேன். என்னம்மா? எங்க அம்மா கொஞ்சம் நிக்க சொன்னாவ. அப்படியா? உங்க அம்மைக்கு மீன் வேணுமோ? ஆமாட்டா, பைசாவும் பாத்திரமும் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் இதுல நிப்பீங்களா? வாடி வாடி, உங்க அம்மை சீக்கிரம் வர சொல்லு. வெயில் நிக்க முடியல, நான் மரத்துக்கிட்டே இருக்கேன், வர சொல்லு. சரி. ஏம்மா போ, உங்க அம்மையை கூப்பிட்டு வா. நீ பாட்டுக்கு இதுல வந்து இருந்தாச்சு. இந்த மீனை பொரிச்சா நல்லா இருக்குமா, கறி வச்சா நல்லா இருக்குமா? எது பொரிச்சா நல்லா இருக்குமா, கறி வச்சா நல்லா இருக்குமாண்ணா? ஆமாட்டே, எனக்கு இந்த பொரிச்ச மீன் தான் பிடிக்க மாட்டேடுங்க. எனக்கு இந்த கறிக்க போட்ட மீன் பிடிக்கவே பிடிக்காது. முள்ளா வருமா, அதான் பொரிக்கிறதுக்குள்ள மீனுனா நான் வந்து எங்க அம்மையை கூப்பிடுவேன். இல்ல இது கறி தான் வைக்க முடியும்னா மீன் கறி போயிட்டான்னு போய் சொல்லுவேன். அட பாவி மக்கா, ஏன் பொழப்புல மண்ணளிட்டு போட்டுருவோம் இருக்க? ஏமா, இது பொரிக்கிறதுக்குள்ள மீன் தான், உங்க அம்மையை கூப்பிடு. அப்படியா? அப்ப இருங்க, ஒரு 5 நிமிஷத்துல எங்க அம்மா பைசாவும் பாத்திரமே எடுத்துட்டு வந்துருவா. சரியான வாயாடியா இருக்கிய. எத்தனை அப்ப படிக்க? நான் அடுத்தது 6th ஸ்டாண்டர்ட் போறேன். 6th ஸ்டாண்டர்ட்னா ஆறாப்பா? சரி சரி, நல்லா படி. பயங்கர வாயாடியா இருக்க, நல்ல புத்திசாலியா இருப்ப போல இருக்க. எதுக்கு இந்த வெயில வந்திருக்க? உங்க மவனானா ஒரே வாயாடி. ஆமா, அவளை பேச விட்டா 4 பேரை பேசிட்டே இருப்பா. என்ன மீனுக்கா வச்சிருக்கீங்க? மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா? ஆமாம்மா, ஃப்ரெஷ் மீன் கடல்ல இருந்து நேரா பிடிச்சி குட்டைக்குள்ள போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. இது எவ்வளோ விலை? உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணும்னு சொல்லுமா, எடுத்து தரேன். சுவாமி, உனக்கு எந்த மீன் வேணும்? பொரிக்க வேணுமா, கறி வைக்க வேணுமா? அவள் தான் ஏற்கனவே சொல்லிட்டாலே அவளுக்கு கறிக்க போட்ட மீன் பிடிக்காதுன்னு. இது ஊரு பூரா சொல்லிட்டு நடக்கியோ? எம்மா, உங்களுக்கு தான் தெரியுங்களா எனக்கு பொரிச்ச மீன் தான் பிடிக்கும் அப்படின்னு. பொரிக்கிறதுக்கு எந்த மீன் நல்லா இருக்கோ அதே வாங்குங்க. கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் அவளாட்டி, கறியும் வைக்க கொஞ்சம் இங்கே ஏதாச்சும் பண்ணுங்க. ஆனால் எனக்கு 2 துண்டு பொரிச்ச மீன் வேணும். கறி வைக்க மீனும் இருக்குமா, துண்டமும் இருக்கு. சரி, 2மா சேர்த்து ஒரு 200 ரூபாய்க்கு கொடுங்க. சரி சரி, பொரிக்கிறதுக்கு உனக்கு மத்தி மீன் போதுமா? அப்போ அதுங்க அதே போடுங்க, அது ஒரு 100 ரூபாய்க்கு. மாதிரி கறிக்க வைக்கிறதுக்கு இந்த துண்ட மீன் இருக்குல்ல, அது ஒரு 100 ரூபாய்க்கு போடுங்க. சரி சரி, பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமாக்கா, பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இப்ப இந்த தெருக்கு வரீங்களோ? இல்லம்மா, நான் வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி வருவேன். அப்படியா? நான் உங்களை பார்த்ததே இல்லை. எப்பவும் ஒரு அண்ணாச்சி தான் வருவார் மீன் கொண்டாந்து. அவரை ஒரு 2-3 நாளாக காணதுக்கே இல்லை போல இருக்கு. இங்கனோடு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாவா மீன் வாங்குறதுக்கு சந்தைக்கு வரைக்கும் போனோமே அப்படின்னு. நானும் பைய தூக்கிட்டு கிளம்பும் போது உங்க சத்தம் கேட்டுச்சு. ஆமா ஆமா, அது எங்க அண்ணன் தான். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்பதான் ஒரு 2-3 நாளாக நான் வரேன். அது சரி, அதானே பார்த்தேன். அந்த அண்ணனை காணதுக்கு இல்லை, இப்போ மட்டும் நீங்க வரீங்களே அப்படின்னு. என்னோட எல்லாரும் மீன் வாங்கணும்னு சொன்னாங்கக்கா. நீங்க வேணா இதுல இருக்கீங்களா? நான் கூப்பிடுறேன். நல்லதுமா, எல்லாரும் இதுலயே கூப்பிடு. வெயில் ஓடி நடக்க கலையில. உங்களுக்கு குடிக்க தண்ணி ஏதாச்சும் வேணுமா? நான் எப்பவும் வெளியே ஒரு பானையில் தண்ணி வச்சிருப்பேன். ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா வேலை உள்ள, அதனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஆமாம்மா, எல்லாருக்கிட்டையும் நான் அதான் சொல்லுவேன். இந்த ரோட் சைடு வீடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு பெரிய பானையில் தண்ணியை வெளியே வைங்க. வெயிலுக்கு அங்கேயும் இங்கேயும் நடக்க முடியல. எங்கனையாவது தண்ணி வச்சிருந்தா குடிக்கலான்னு தான் பார்த்தேன். சில பேர் தண்ணி கேட்டால் தரமாட்டாவ. அட, தண்ணி கேட்டால் கூடவா தரமாட்டாங்க? ஆமாம், சிலது தரமாட்டாவ. பார்த்துக்க, நான் அந்த பானையை கழுவி வச்சிருக்கேன். பானை கழுவிட்டு அதில் தண்ணி எடுத்து வைக்கணும். சுவாமி, இந்த அத்தைக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, எடுத்துட்டு வரேன். நான் எல்லாரையும் கூப்பிடுங்க, நீங்க மீன் இதில் போடுங்க. க்ளீன் பண்ணி ஏதாச்சும் தரணுமா?
வேணுமாம்மா? க்ளீன் பண்ணி வேணா தாரேன், ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா 10 ரூபா தா. ஐயா வேண்டாக்கா, நான் க்ளீன் பண்ணிக்கிடுவேன், எனக்கு க்ளீன் பண்ணதெல்லாம் நல்லா தெரியும். சரி சரி சரி, உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாதா? அப்போ நான் க்ளீன் பண்ணி கொடுப்பேன், 10 ரூபா தருவாங்க. இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும். நீ இந்த இடத்துக்கு புதுசாம்மா? இல்லக்கா, நான் இங்கே வந்து 1 வருஷம் கிட்ட ஆகுது. நான் உன்னை பார்த்ததே இல்லையா, அதான் கேட்டேன். நீங்கள் இப்போ தானே புதுசாக வரீங்க, நான் ஒரு 2-3 நாளைக்கு ஊருக்கு போயிருந்தேன், இங்கே வீட்டில் இல்லை யாருமே, அதனால நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. சரி சரி. ஏ சரளா, கோமதி, மீனுக்கார அக்கா வந்திருக்காங்க பாரு. மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கிட்டி, நீ இதுல இருக்க, போ தண்ணி எடுத்துட்டு வா. போறேம்மா, எல்லாரும் வந்துருவாங்க, நீங்க இதுல இருங்க. சரி.